ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேப்டன் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிற படைத்தலைவன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அறிமுக இயக்குனர் அன்பு இயக்கி இருக்கிற இந்த படத்துக்கு இசை ஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காரு. இது பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற சேத்துமட கிராமத்து பின்னணியில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த படைத்தலைவனோட கதை. அங்க வேலுவும் ஒரு அப்பா வெள்ளைச்சாமியும் மணியன் என்ற யானையை ரொம்ப பாசமாக வளர்த்து வராங்க. கடனை அடைக்கிறதுக்காக யானையை ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போக அங்க யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு இருக்கவங்கள துவம்சம் செய்திருது. இதனால கோர்ட்டு யானையை முகாமுக்கு அனுப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கு நடுவில் யானைக்கு தானா மதம் பிடிக்கலன்னு தெரிய வருது. அதே சமயம் முகாமில் விட்ட யானை திடீர்னு காணாம போவ இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு வேலு யானையை தேடி கிளம்பிடுறாரு. இதுக்கு பின்னால யார் இருக்கா, யானைக்கான தேடல் வேலுவை எங்க விடுது, யானையை அவரால் மீட்க முடிஞ்சதா என்பதுதான் அந்த படத்தோட மீதி கதை. மறைஞ்ச நடிகர் கேப்டன் விஜயகாந்துக்கான அஞ்சலியோட படம் ஆரம்பிக்குது. பல இடங்கள்ல அவரை ஞாபகப்படுத்துறாங்க. இதுக்கு மேல ஏஐ மூலமா ரமணா பட விஜயகாந்தை ரீக்ரியேட் செஞ்சு அவரோட யுகிசி அதிகம் நடிக்க வச்சு ரமணாவை ஞாபகப்படுத்துறாங்க. பொட்டு வச்ச தங்கக்கூடம் சாங்கும் இதுல வருது. தமிழ் சினிமால யானை சென்டிமெண்ட் கும்கி வர நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அந்த வகையில இந்த படமும் யானையை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இயக்குனர் அன்பு கதையில யானைக்கு மதம் பிடிச்ச உடனே அதே வேகத்துல படத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா பொறுமையை சோதிக்க வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எந்த ஹை மூமெண்ட்டும் இல்லை, ஆனா எழுத்து டீசெண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கோர் பிளாட்ல இருந்து எங்கெங்கயோ போகுது. நடுவுல யானை காணாம போயிடுச்சுன்னு ஆரம்பிச்சு மீது இருக்க 1.5 மணி நேரத்துக்கும் அதுக்கான தேடலையே போய் கடைசியில் நரபலியில் போய் நிற்குது. சண்முக பாண்டியன் முக்கிய லீடாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரை முக்கியப்படுத்துகிற மாதிரி எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் அவரை இன்னும் நல்லா எலிவேட் பண்ண தவறிட்டாங்க. சண்முக பாண்டியனோட உயரமும் உடல்வாகும் கதைக்கு ஏற்ற போல் அமைஞ்சிருக்கு. மேலும் அவர் அப்பா விஜயகாந்த் போல கண்ணும் புருவம் இருக்கிறது பெரிய ப்ளஸ். என்ன அந்த குரல்லையும் எமோட் பண்ணுறதுலையும் கவனம் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் டைரக்டர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓவராலாக ஒரு காலாவதியான கதை, அதையும் சீராக எடுத்துகிட்டு போகலை. சில இடங்களில் மட்டும் நல்லா இருந்தாலும் நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு போராடுது. இருந்தாலும் ஏஏல வர கேப்டனோட கம்பீரத்தையும் அவர் ஜாடியில் இருக்கிற அவரோட மகன் சண்முக பாண்டியனோட ஆக்ஷனை பார்க்க விரும்புகிறவங்க நம்ம சென்னை தியேட்டர்லேயே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.